அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு. இன்றைக்கு நான் ஒரு சிறப்பு மிகுந்த சூறாவையும் அதனுடைய சிறப்புகளையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை நீங்க முழுமையா கேட்டுட்டு நான் சொல்லக்கூடிய முறையில இந்த ஒரு சூறாவை இந்த ஒரு ஆயத்தை நீங்க ஓதி முடிச்சீங்க அப்படின்னா ஒரு தடவை ஓதனா கூட 2500 பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஓதி முடித்த அடுத்த நொடியிலிருந்து 2500 பரக்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும். இன்னும் இந்த 3 நாள்ல இந்த நியத்தை நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயுமே நடக்காத காரியங்களை எல்லாம் தடைப்பட்டு இருக்கக்கூடிய பெரிய காரியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான். நிறைவேறாத விஷயங்களும் உங்களுக்கு கைகூட ஆரம்பிக்கும். ரமலானை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த சூறாவை ஓதுறது அப்படிங்கிறது அதீத பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இன்று நாளை அடுத்த நாள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு இந்த சூறாவை ஓதி முடிங்க. இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிற முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இதனுடைய சிறப்புகளை எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஆயத்துல் குர்ஷிக்கு ஏராளமான பலனுண்டு. நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம அன்றாடம் தொழுகு முடித்த உடனே ஓதக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஓதணும் அப்படின்னா நமக்கு சொர்க்கம் உறுதி அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் ஆயத்துல் குர்ஷிக்கு சொல்லப்படாத பல காரணங்கள் இருக்கு, பல பலன்கள் இருக்கு. அதுல நான் சில விஷயங்களை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இதை முழுமையா கேட்டுட்டு எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கு நம்ம ஒரு சூறாவை முழுமையா ஓத போறோம். அதோட ஆயத்துல் குர்ஷியை 50 முறை நியத்து வச்சு ஓத போறோம். அதற்கு முன்பாக இதனுடைய பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இதை ஓதுறதுக்கு நமக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக கிடைக்கும். இப்போ ஆயத்துல் குர்ஷியை பற்றி நமக்கு என்ன தெரியும்? தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதணும் அப்படின்னா சொர்க்கம் கிடைக்கும். இதை ஓதக்கூடிய வீட்டில் ஷைத்தான் விருண்டு ஓடிடுவான். இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் ஆயத்துல் குர்ஷி பன்முகங்கள் கொண்டது. இதற்கு ஏன் ஆயத்துல் குர்ஷி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஆயத்துன்னா ஆயத்து, குர்ஷின்னா நாற்காலி. நாற்காலிகளின் ஆயத் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம என்றைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு சிறந்த காரணம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வலது பக்கம் 1000 வானவர்கள், இடது பக்கம் 1000 வானவர்கள் நாற்காலியில் அமர்ந்திருப்பாங்களாம். எதற்காக அப்படின்னா, இதை யார் ஒரு தடவை ஓதுறாங்களோ அவங்களுடைய நன்மைகளை எழுதுவதற்காக. சுபஹானல்லாஹ். அதனால தான் நம்ம எல்லோருமே தொழுகை முடித்த உடனே ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். அடுத்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஆயத்துல் குர்ஷிக்கு ஒரு நாவும் 2 உதடுகளும் இருக்காம். இதை ஓதக்கூடியவங்களுக்காக நம்ம ஓத ஓத அது அல்லாஹ்விடத்துல தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்குமா. இதுவும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த ஒரு ஆயத்துல எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை எடுத்து சொல்லக்கூடிய அவனுடைய தன்மைகளை விவரிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் இதுல இருக்கு. ஹய்யுல் கையூம். இதை யார் ஒரு முறை ஓதுறாங்களோ மறுநாள் வரைக்கும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குமா, அவங்களுக்காக நன்மைகள் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்குமா. இதை பற்றி சஹாபாக்களுக்குள்ள ஒரு பேச்சு. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்களாமா, பயமுறுத்தக்கூடிய வசனம் என்ன, ஆறுதல் சொல்லக்கூடிய வசனம் என்ன, நீதம் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய வசனம் என்ன, பிரம்மாண்டமான வசனம் என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களாமா, ஆயத்துல் குர்ஷி தான். இதில் தான் பயமுறுத்தக்கூடிய வார்த்தை இருக்கு, ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு, நீதத்தை சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு, பிரம்மாண்டமான ஒரு ஆயத்தாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாமா. சுபஹானல்லாஹ். இந்த வசனம் இறங்கும் போது 1000க்கு மேற்பட்டவங்க இதனுடைய வார்த்தையினுடைய உள்ள அர்த்தத்தை விளங்கி ஒரே நாள்ல ஈமான் கொண்டாங்களாம். இதுவும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ஆயத்துல் குர்ஷில 7 பிரிவு இருக்காம், 50 வார்த்தைகள் இருக்காம், 170 எழுத்துக்கள் இருக்காம். இதை யார் 7 முறை தொடர்ந்து ஓதுவாங்களோ அவங்க ஈரனா இருக்கலாமா, அவங்களுடைய உள்ளம் எப்போதுமே பிரகாசமா இருக்குமா, உறுதியான உள்ளத்தோட இருப்பாங்களாம், அவங்களுடைய உள்ளத்துல ஒரு துளி கவலை என்பது இருக்காதாம். அடுத்தது 50 தடவை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட துவாக்கள் கபூல் ஆகுமா. 50 முறை ஓதணும் அப்படின்னு சொன்னா 2500 பரக்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுமா.
யார் 170 முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வினுடைய பிரியம் கிடைக்குமா. நம்ம அல்லாஹ்வை விரும்புறது வேற, அல்லாஹ் நம்மளை விரும்புறது வேற. அப்படிப்பட்ட அன்பு நமக்கு கிடைக்குது. இந்த உலகத்துல பெரிய உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய மனிதருடைய அன்பு நமக்கு கிடைச்சாலே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா இந்த உலகத்தையே படைத்த ரப்பினுடைய அன்பு கிடைக்குது அப்படின்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டு இந்த ஆயத்துல் குர்சியை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னும் இந்த ஒரு வசனம் இறங்கப்பட்ட போது நடந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, எப்போதுமே நபி அவங்களுக்கு ஒரு வசனம் வரும். ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் இந்த ஒரு வசனம் இறங்கும்போது 8000 மலக்குகள் சுமந்து வந்தாங்களாம் இந்த வசனத்தை. சுபஹானல்லா. அதனால தான் இந்த வசனத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, நபியவங்க இதில் இருக்கக்கூடிய யா ஹையோ யா கையூம் அப்படிங்கிறது தான் பத்ரு வெற்றியின் போது ஓதிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வெற்றியும் கிடைத்தது. அது மட்டுமல்ல, யார் இதை ஒரு தடவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு 8 சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுமா. அந்த வாசல்களே சொல்லிக்கிட்டே இருக்குமா, நீங்கள் எப்போ வர்றீங்க, இந்த வழியாக வாங்க அப்படின்னு அழைக்குமா. அந்தளவு இது ஒரு சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்குது. இதை யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய வீட்டில் ஷைத்தான் 40 நாளைக்கு நுழையவே மாட்டானாம். அந்தளவு ஜின், ஷைத்தான், கெடுதல், இன்னும் கண் திருஷ்டி போன்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பும் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, பறக்கத்துக்காக இதை ஓதணும்னு சொன்னால் பறக்கத்தின் வாயில்கள் நமக்கு திறக்கப்படும். யார் இதை வீட்டுக்குள்ளே வரும்போதும் போகும்போதும் ஓதுறாங்களோ அவங்களுடைய வீட்டில் நிம்மதி இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்காது, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கும். இன்னும் அவங்க பொருட்களை யாராலும் திருடக்கூட முடியாது. அந்தளவு சிறப்புகள் சொல்லப்படுது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் இருந்தாராம். அவருடைய கடையில் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குமா, தங்கம், வைரம், இந்த மாதிரி. அந்த கடையில் எப்போதுமே கூட்டம் அலைமோதுமா. மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிவாங்களாம். அந்த ஏரியாவில் நிறைய கடைகள் இருக்குமா. ஆனால் இவருக்கு மட்டும் அதிகமான வருமானம், அதிகமான மக்கள் வருவாங்களாம். இதை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் இந்த கடையில் திருடணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தானாம். அதற்காக திட்டங்களையும் போட்டு பகல் முழுக்க நடமாட்டம் இருக்கும், இரவில் திருடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது பண்ணுவானா முயற்சி. ஒரு நாள் 2 நாள் மாதக்கணக்கில் போகுமா, எதுவுமே முடியாதான். எந்த வழியில் இவன் அதை திருடணும்னு முயற்சி பண்ணாலும், அதாவது அந்த கட்டடத்தை உடைக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அது நடக்கவே இல்லையா. என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கான், மிஷினெல்லாம் கொண்டு வந்து போட்டு பார்த்துருக்கான், ஆனால் எதுவுமே நடக்கலையா. ஒரு நாள் நேரடியாக அந்த மனுஷங்கிட்டே போய் கேட்டானா, உங்களுடைய கடையில் அப்படி என்னங்க இரும்புலையே செஞ்சு வச்சுருக்கீங்க, நாங்கள் திருடணும்னு பார்க்குறோம் அதுக்கு கூட முடியலை, உங்கள் கடையில் மட்டும் எப்படி இவ்வளோ கூட்டம் அலைமோதுது அப்படின்னு கேட்கும்போது, நான் ஆயத்துல் குர்சியை ஓதி 4 மூலையிலையும் ஊதியிருக்கேன், அதனால் அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்யறான், அது மட்டும் இல்லை இந்த கடைக்கு அல்லாஹ் பாதுகாப்பும் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாங்களாமா. சுபஹானல்லாஹ். இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. இன்றைக்கு நம்மள நிறைய பேர் தொழில் பண்ணுறோம், கடைகள் வச்சுருக்கோம், ஆனால் பரக்கத்தில்லைன்னு கவலைப்படுறோம். ஆனால் ஆயத்துல் குர்சியை ஓதி 4 மூலையிலும் ஓதனாலே பரக்கத்தை அந்த இடத்துல தேடி கொண்டு வரும். எனவே வியாபாரம் செய்யக்கூடியவங்க இதை மிஸ் பண்ணாதீங்க, இதை பயன்படுத்திக்கோங்க. எனவே கடைகளுக்கு ஓதி ஊதணும் அப்படின்னா 7 தடவை ஓதி ஒவ்வொரு மூலைகள்லையும் நம்ம ஊதணும். அடுத்து இந்த ஆயத்துல் குர்சிக்கு 30,000 வரைக்கும் பலன் இருக்கு. ஆனால் நமக்கு சில பலன்கள் மட்டும்தான் தெரியும். ஆனால் அது அனைத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இம்மை மறுமை வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றிக்க முடியும். அப்பேற்பட்ட பன்முகங்கள் கொண்ட அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆயத்துல் குர்சி. உங்களுடைய வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் தொடங்கணும், நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஆயத்துல் குர்சியை அதிகமாக ஓதுங்க. இப்போ எப்படி ஓதணும் ஒரு நியத்தை வச்சு அப்படின்னா, சூரா பக்ராவை நீங்கள் இந்த 3 நாளைக்குள்ளே முடிக்கிறேன் அப்படின்னு நியத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓதுங்க. இல்லை ஒரே நாளில் முடிச்சிட்டாலும் சரிதான். ஆனால் இந்த 3 நாளில் ஒரு நாளைக்கு 50 முறை, அதாவது இதனுடைய வார்த்தைகளின் எண்ணிக்கையின் அளவிற்கு 50 முறை தினமும் ஓதணும். 3 நாளைக்கு 50 முறை, மொத்தம் 150 நீங்கள் ஓதணும். ஒரு நாளைக்கு 50 தான் ஓதணும், அதுக்கு மேலே ஓத வேண்டாம். இந்த முறையில் சூரா பக்ராவை 3 நாளைக்குள்ளே ஒரு தடவை முடிக்கிறீங்க. இந்த ஆயத்துல் குர்சியை தினமும் 50 முறை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களோட நினைக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹ் எடுத்து நடத்தி செய்வான். தொட்டதெல்லாம் பொன்னா மாறும்.
நினைக்கிறதெல்லாம் நடக்கும். தடைப்பட்ட காரியங்களும் கைகூடும். பரக்கத் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும். மன அழுத்தங்கள், மனக்கவலை எல்லாமே நீங்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பான், நிம்மதியை கொடுப்பான், அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பான், அந்த குடும்பத்துக்கு தேவையான பரக்கத்தையும் தருவான். எனவே நான் உங்களுக்கு சுருக்கமாக தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இதனுடைய பலனை சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது, அந்த அளவு பலனுண்டு. எனவே இந்த 3 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு சூறாவையும் இந்த ஆயத்துல் குர்சியையும் நீங்கள் நியத்து வச்சு நல்ல முறையில் முடிங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த பிரம்மாண்டமான ஆயத்தினுடைய பரக்கத் கொண்டு நம் அனைவருடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்பில் முடி உதிர்தலை நிறுத்தி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மூலிகை சீயக்காத்தூள் ரெடியாக இருக்குது. இன்னும் நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய சிறுதானிய மிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது நம்மளோட முகத்தை அழகாக வச்சுக்கணும், நம்மளோட உடலை அழகாக வச்சுக்கணும், க்ளோயிங்காக ஷைனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக், இன்னும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் அல்ல, முடி உதிர்தலை நிறுத்தி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய நரைமுடி பிரச்சனை, வழுக்கை பிரச்சனை, இன்னும் முடி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய 33 மூலிகைகள் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், இன்னும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது சுர்மாக்கள் சல்லா போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது, தமிழில் தான் நாங்கள் ஓதுவோம், 30 ஜூஸ் குரானும் தமிழில் கிடச்சா இந்த ரமலானுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, தமிழ் குரானும் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி குரான்கள் தேவைப்பட்டாலும், கிதாபுகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.